ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இன்றைக்கும் ஒரு சூப்பரான vlog வந்து பார்க்க போகிறீங்க. அதுவும் என்னோட பர்த்டே vlog வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து ரொம்ப வைரல் ப்ராடக்டாக எல்லாருக்குமே பேன் இண்டியாவுக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய என்கொயரிஸ் வருது, நிறைய கொஷின்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இருந்தாலும் பொதுவாக இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இதை வந்து சிங்கிள் பீஸாவும் கிடைக்குது. பாக்ஸ் டெம்பிள் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ட்ரோ பண்ணோம். அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பஞ்சகவ்ய விளக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் ஃபுல் விளக்குமே நமக்கு எரியுதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் நமக்கு வந்து கிடைக்கிது. அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 9 விளக்கு வந்து இருக்கும், 12 திரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 நெய் பேக்கெட் வந்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் தீப்பெட்டி, மஞ்சள் குங்குமத்தோட, கை துடைக்கிற வைப்பிங் கிளாத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நமக்கு இதை மாதிரி ஒரு சூப்பரான கேகே பிராண்ட் பேம்ப்ளெட்டோட நமக்கு வந்து வருது. இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லூஸ்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம், இதை மாதிரி பேக்கெட்டாகவும் வந்து வாங்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் வந்து ரொம்ப நிறையா வந்து போகுது. ஒவ்வொருத்தரும் மினிமம் வந்து 5 பேக்கெட்லேருந்து 25 பேக்கெட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது நீட்டாக உடையாமல் பிரேக் ஆகாமல் ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி கொரியரில் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம். ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் என்கொயரிஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ரிப்ளை கண்டிப்பாக வந்து பண்ணுறோங்க. ஸோ என்னோடய பர்த்டே vlog வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 12 மணிக்கு வந்து எப்போதுமே என் பசங்க வந்து எனக்கு கேக் கட் பண்ணுவாங்க. எனக்கு நம்ம வளரும்போது அந்த கேக் கட் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. அதனால் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கேட்டாலும் விட மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். செம்ம தூக்க கலக்கத்தில் 12 மணிக்கு என்னை எழுப்பி கேக்லாம் வெட்டினாங்க. பாதி தான் வந்து ஞாபகமே இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து கஸ்டமைஸ் பண்ணி வந்து தைச்ச ஒரு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்கமிங்கில் வந்து கொஞ்சம் ஒரு சில கோவிலுக்கெலாம் நான் போக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கெலாம் போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒரு சாரீ வாங்கி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி இதை மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணோம் நாங்கள். ரொம்பவே எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருக்குது. ஆனால் டெய்லி ஆஃபீஸ் வேர்ஸ்க்கு நம்ம வந்து போட முடியாது. பட் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன் அது மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படிங்கிறதுனால ஃபுல் அனார்கலி டாப் மாதிரி வேணும்தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பண்ணது இது. அதுக்கு செட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு நெக்லஸ் அந்த பேர்ல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் வரா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தேடி கொஞ்சம் ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸே கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கிராண்டாக ஜுவல்லரி போட்டால் நல்லா இருக்காமல் போயிடும். அதனால் சிம்பிளாக போட்டாலே ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு இயரிங் ஒரு பேர்ல் மிக்ஸ் பண்ண அந்த ஒயிட் மிக்ஸ்டு அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு இருக்கிற மாதிரி அதுக்கான செட்டான ஒரு இயரிங் அண்ட் நெக்லஸ் மாதிரி வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக என்னோடய பர்த்டேக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பசங்க எல்லோரும் சேர்ந்து வாட்ச் கண்டிப்பாக வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த தடவையும் வாட்ச் வரும் அப்படிங்கிறது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆனாக்கா வந்து என்ன கலரில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்யூரியாசிட்டியாக ரொம்ப வந்து ஈகராக இருந்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரி வாட்ச் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே வாட்ச் கலெக்ஷன்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அதுவும் இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸாக வருஷமே எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்ச் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நான் ஏதாவது அச்சீவ் பண்ணாலோ இல்லை ஒரு விஷயம் ஹாப்பி நடந்தாலோ நான் வாட்ச் தான் வந்து எனக்கே நான் கிஃப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ரொம்ப பிடிச்சது. கேஷியோ பிராண்ட் என்கிட்ட இல்லை. இதுதான் முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து எங்கன்னே தெரில. அது காணா போச்சா இல்லை ரிப்பேர் ஆச்சா எங்கே தூக்கி போட்டேன்னு தெரில. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேஷியோ பிராண்டு, ஒரிஜினல் கேஷியோ பிராண்ட் வந்து எனக்கு கிடச்சது. ரொம்ப ஹாப்பி. இது கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லி தான். ஆனால் வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த தடவை வந்து அதே ட்ரெஸ் கலருக்கே வந்து வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த ட்ரெஸ் கலருக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட நான் வந்து யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்து இருந்தது. இந்த ப்ளூ கலர் நான் வந்து போடுறது வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த ப்ளூக்கு கலர் வாட்ச் நான் போடுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஓவர் வியூ பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கும். டெய்லி ஆஃபீஸ் வியர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் வியர், ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி அது மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறையா வந்து வெளில போனோம், நல்லா லஞ்ச் சாப்பிட்டோம். ஏன்னா நம்ம விரதம், சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ரொம்ப கடுமையாக வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸ் மட்டும்தான் நான் வந்து சாப்பிட்டேன். பால், பழம் அது மாதிரி மட்டும்தான் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி இந்த தடவை வந்து தொடர்ந்து 7 நாள் கொஞ்சம் கடுமையான விரதம் தான் நான் வந்து இருந்தேன். ஏன்னா நான் மிடில் வந்து சொல்லலை. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளால் இருக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ
ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டினியூவாக 7 டேஸ் வந்து சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் எதுவுமே சாப்பிடாம வெறும் பழம், ஜூஸ் அது மாதிரி சாப்பிட்டேன். அப்புறம் வந்து பால் சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக 7 டேஸ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து தெரியவே இல்லை டயர்டு. முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு நார்மல் சாப்பாடு சாப்பிடும்போது செம்ம டயர்டாயிடுச்சு. ஸோ விரதம்லாம் முடிஞ்சு என் பர்த்டே வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வந்து என்னால் சாப்பிடவே முடியல. ரொம்பவே டயர்டாகவே இருந்துச்சு எனக்கு. விரதம் முடிக்கிற வரைக்கும் டயர்டு இல்லை. அதுக்கப்புறம் காரம் திருப்பி சாப்பிடும்போது 7 டேஸ்க்கு அப்புறம் காரம் சாப்பிடும்போது ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஃபுட் ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்ததுனால ரொம்ப ஒரு சூப்பரான வடை பாயசத்தோட சாப்பாடு. ஸோ என்னோட வாட்ச் கலெக்ஷன் ஏற்கனவே காமிச்சிட்டேன். இப்படி தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஒரு வாட்ச் மட்டும் தான் வைக்கிறதுக்காக இருந்தது. அந்த ஒரு வாட்சும் வச்சோடனே ஃபுல்ஃபில் ஆச்சு. இனிமேல் வாட்ச் வாங்கினா திருப்பி இன்னொரு பாக்ஸ் தான் வாங்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பர்த்டே கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பப்பு வந்து எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது வாங்கி கொடுப்பா. லாஸ்ட் டைமும் ஏதாவது ஒரு மாதிரி ஜுவல்லரி இது மாதிரி பேங்கிள் ஒரு மாதிரி வாங்கி கொடுத்தாங்க பர்த்டேக்கு. ரொம்ப நாளாக வந்து ஜிவாலேருந்து வந்து ஒரு சில இயரிங் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிவா போகணும்னு இந்த வாட்டி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்து, பட் இது ஆன்லைனில் தான் நம்ம வந்து வாங்கினோம். ஜிவாவால் போகவே முடியல. இப்போலாம் தனிஷ்க் ஷோரூம் பக்கத்துலேயே இப்போ ஜிவா ஷோரூம் நிறைய இடத்துல வந்து இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இயரிங் வந்து அனுஷ்கா சர்மாவோட ஆட்டோகிராஃபோட நமக்கு வந்து கிடைக்குது. இயரிங் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஜிவா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து சில்வர் ஜுவல்லரி அண்ட் டைமண்ட் மிக்ஸ் பண்ணி அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபீஸ் வியர் ஸ்டட்டு மாதிரி வர இயரிங் இது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து ஜிவா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நான் வந்து ஜிவாவில் வாங்குகிற ஒரு 3rd இயரிங்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து 2 இயரிங் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து வீட்டில் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து பர்த்டே வந்து போச்சு. ஆஃபீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து ஆஃபீஸ் வெளியில் போய் சாப்பிட்லாம் டீமோட அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஆனால் மழை அப்படிங்கிறதுனால போக முடியல. ஸோ ஆஃபீஸ்லேயே இது மாதிரி ஒரு குட்டியாக வந்து எல்லாரோடையும் டீம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயும் வந்து ஒரு கேக் கட்டிங் இருந்துச்சு. கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எல்லோரும் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து ஒரு ஷோகேஸ் பீஸ். ஸோ எவ்வளோ ஷோகேஸ் பீஸ் வந்து இருக்கும். ஏன்னா நான் நிறைய கொலுலாம் வைக்கிறதுனால அது யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய ஷோகேஸ் பீஸ் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக சூப்பராக இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு வடிவத்தில் கிருஷ்ணர் வந்து கொடுத்தது ரொம்பவே ஹாப்பி. ஸோ இப்படி தான் என்னோடய பர்த்டே விலாக் வந்து சூப்பராக வந்து போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வேறு ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலேயே உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி.